இந்த ஆட்சி என்பது உங்களுக்கு நிரந்தரமா? 6 மாத காலத்திற்கு நீங்கள் இருக்க மாட்டீர்கள். உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களா கஞ்சா வைக்கிறவனோ லாட்டி சீட்டு வைக்கணும் எம்எல்ஏ ஆயிட்டு என்னைக்கு அந்த இந்த கட்சியில இருந்து ஓடலான்னு அவன் காத்துக்கிட்டு இருக்கான். யாரும் நாங்க கூட வேண்டியது இல்ல, அவன் தானா வந்துருவான். குறைஞ்சது 2 மாசத்துல இந்த கட்சி விளங்கே விளங்காது, நம்ம மாட்டிக்கிடுவோம், நம்ம போயிருவோம்னு சொல்லி அவன் வரப்போறது உறுதி. அந்த வகையிலே 6 மாதத்தில் ஆட்சி மாற்றம் இருக்கின்றது. நம்முடைய தலைமைதான் முதலமைச்சராக வருவார். எவராலும் தடுக்க முடியாது. தாவேக எம்எல்ஏக்கள் திமுகவுக்கு வருவார்கள் என்றும் 6 மாதத்தில் ஆட்சி மாற்றம் நிகழும் என்றும் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீண்டும் தெரிவித்தார். ஸ்ரீவைகுண்டம் வஉசி திடலில் நடந்த கருணாநிதியின் 103வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தாவேக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் எப்போது ஓடலாம் என்று இருக்கிறார்கள் என விமர்சித்தார். இந்த ஆட்சி என்பது உங்களுக்கு நிரந்தரமா? 6 மாத காலத்திற்கு நீங்கள் இருக்க மாட்டீர்கள். உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களா கஞ்சா வைக்கிறவனோ லாட்டி சீட்டு வைக்கணும் எம்எல்ஏ ஆயிட்டு என்னைக்கு அந்த இந்த கட்சியில இருந்து ஓடலான்னு அவன் காத்துக்கிட்டு இருக்கான். யாரும் நாங்க கூட வேண்டியது இல்ல, அவன் தானா வந்துருவான். குறைஞ்சது 2 மாசத்துல இந்த கட்சி விளங்கே விளங்காது, நம்ம மாட்டிக்கிடுவோம், நம்ம போயிருவோம்னு சொல்லி அவன் வரப்போறது உறுதி. அந்த வகையிலே 6 மாதத்தில் ஆட்சி மாற்றம் இருக்கின்றது. நம்முடைய தலைமைதான் முதலமைச்சராக வருவார். எவராலும் தடுக்க முடியாது. மினிஸ்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, தாவேக ஆட்சி தமிழக வெற்றி கழகம் 2 மாதம் இல்ல 20 ஆண்டு காலமானாலும் தாவேக தான் ஆளும். டிஎம்கே ஆட்சி திமுக கஞ்சா இந்த இது தண்ணி போதது லாட்ரின்னு சொல்றீங்களே, 75 காலமா ஆண்டைங்களே கட்சி, 75 கால பாரம்பரிய ஆட்சி. ஏடிஎம்கே இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டும் 2 ஆட்சி ஆண்டதுல எந்த ஒயின் ஷாப் கடையை மூடுனீங்க? எந்த 1 ரூபா லஞ்சம் இருந்துச்சு? எந்த 1 ரூபா லஞ்சம் இல்லாத கடைகள்னு சொல்லி ஒண்ணும் நீங்க சொல்ல முடியுமா? பத்திராசு போனா லஞ்சம், இங்க போனா லஞ்சம். ஏன் நகராட்சி எடுத்துக்கோங்க, குப்பை வரியே எங்களுக்கு இந்த ஏரி இங்க 20 வருஷம் வந்தாச்சு நாங்க குடி வந்து. ஒரு குப்பை வரிங்கிறதே கிடையாது. குப்பைங்கிற அல்றதுக்கு ஒரு ஆள் வந்ததே கிடையாது. ஆனா எங்க வீட்டு வரியோட குப்பை வரியும் சேர்ந்துதான் எங்களுக்கு நாங்க போடுறோம். நாங்களும் அதுக்கு பணம் தான் கெட்டுறோம். கேட்டு கேட்டு நாங்களும் ஓஞ்சி போயிட்டோம். சரியா? அதனால உங்களுடைய ஆட்சியே டிஎம்கே ஆட்சியே எப்படி ஆண்டு வந்தா தெரியுமா? பரிதாப ஓட்டு. அம்மா இறந்தது 1.5 கோடி 1.5 கோடியுடைய மக்களுக்கு அதிமுகவுடைய உரிமை தொண்டர்கள் தெரிஞ்சுக்கிறணும்னு சொல்லிதான் நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் எப்படி இறந்தாங்க அப்படிங்கறத வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அனுதாப ஓட்டுல வந்தவர் தான் இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள். சரியா? அத உங்களால பண்ண முடிஞ்சா? ஒரு ஆட்சியவாது உங்களால ஏதாவது ஒரு சலுகையை நேர்மையா செஞ்சீங்கன்னு சொல்ல முடியுமா? ஒருத்தர் நல்ல ஆட்சி கொண்டுட்டு வாரேன்னு சொல்லி மக்களாட்சி கொண்டுட்டு வாரேன்னு நேர்மையா வந்தா தான் இந்த உலகத்துக்கு யாருக்குமே பிடிக்காது. நேர்மையா இருந்தா தான்